Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்துட்டு 2024-25 கான பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த பட்ஜெட்ல என்ன நம்ம விஷயங்கள்லாம் நமக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிஜேபி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூன்றாவது முறையா ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்களுடைய முதல் பட்ஜெட்ன்றதால நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது. இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 முக்கியமான அம்சங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து டெவலப்மெண்ட்டுக்காக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறோம்ன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அக்ரிகல்ச்சருக்குலாம் என்னென்னலாம் பண்ண போகிறோம், ஒரு ஹவுசிங் டெவலப்மெண்ட்ஸுக்கு என்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்றதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் வந்து ஸ்லாப் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுக்கோ இல்லை நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கோ நமக்கு என்னெல்லாம் டேக்ஸ் இருக்குது, அதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து டேக்ஸ் ஸ்லாப் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டேக்ஸ் ரிஜைம், நியூ டேக்ஸ் ரிஜைம், ரெண்டு டேக்ஸ் ரிஜைம் இருக்குது. ஸோ ஓல்டு டேக்ஸ் ரிஜைமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து பெருசாக எந்த சேஞ்சஸுமே பண்ண கிடையாது. பட் நியூ டேக்ஸ் ரிஜைமில் மட்டும் ரெண்டு முக்கியமான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேக்ஸ் ஸ்லாப்ஸில் வந்து சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முதல் 0 to 3 lakhs வரைக்கும் டேக்ஸ் வந்து 0% டேக்ஸ். இந்த தடவை அதே 0% டேக்ஸ் தான். போன வருஷம் 3 lakhs to 6 lakhs வந்து நம்மளுடைய வருமானம் இருந்தது அப்படின்னா அப்போ வந்து 5% டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருந்தது. அதை வந்து 3 lakhs to 7 lakhs மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் 6 lakhs to 9 lakhsக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% டேக்ஸ் இருந்தது. இப்போ வந்து அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7 lakhs to 10 lakhsனு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் 10 lakhs to 12 lakhsக்கு வந்து போன தடவை பார்த்தீங்கன்னா 15% இருந்தது. இந்த தடவையும் அதே 15% தான். 12 lakhs to 15 lakhsக்கு 20% இருந்தது. அதுலேயும் எந்த மாற்றங்களும் கிடையாது. நம்மளுடைய வருமானம் 50 lakhsக்கு மேலே போகும்போது 30% நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நியூ ரிஜைமில் போன தடவையும் இந்த தடவையும் எந்த சேஞ்சஸும் பண்ணல. முக்கியமான சேஞ்சஸ் என்னன்னா 3 lakhs to 6 lakhsனு ஸ்லாப் இருந்தது. அதை 3 lakhs to 7 lakhsனு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி 6 lakhs to 9 lakhsன்னு இருந்தது 7 lakhs to 10 lakhsனு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேக்ஸ் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா கொடுத்துருந்தாங்க. அதை வந்து 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் 7 லட்ச ரூபாய்க்குள்ள இருந்தது அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் எதுவும் பே பண்ண வேண்டியது கிடையாது. ஆனால் சிலருடைய வருமானம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 7.5 லட்சம் இருக்குது அப்படின்னா போன தடவை நியூ ரிஜைம் படி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வருமானம் 7.5 லட்ச ரூபாய் இருந்தாலுமே கூட அந்த 50,000 ரெடியூஸ் ஆகும்போது 7 லட்ச ரூபாய்க்குள்ள வருமானம் வந்துச்சுன்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த லிமிட்டை 50,000 ரூபாய் லிமிட்டை 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 70,000 இன்க்ரீஸ் பண்ணதுனால உங்களுடைய வருமானம் 7.25 லட்ச ரூபாயா இருந்தாலும் எந்தவித டேக்ஸும் பே பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. இது மூலமா ஒரு 17,500 ரூபாய் வந்து டாக்ஸ் சேவர்ஸ் வந்து மிச்சப்படுத்தலாம். எஸ்பெஷலி சேலரி பீப்புள் வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்ஸ் ஸ்லாப் பார்க்குற சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். அதாவது 3 லட்சத்துலேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் வந்து நீங்கள் 5% சொல்றீங்க, ஆனால் 7 லட்ச ரூபா வரைக்கும் வந்து டாக்ஸே கிடையாதுன்னு வேற சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் 7 லட்ச ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுடைய வருமானம் ஒரு 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்ச ரூபா இருக்கும்போது உங்களுடைய டாக்ஸ் ஸ்லாப் படி நீங்கள் வந்து 3 lakhs to 7 lakhs இருக்கக்கூடிய வருமானத்துக்கு நீங்கள் 5% டேக்ஸ் பே பண்ணணும். 7 lakhs to 10 lakhs இருக்கிற வருமானத்துக்கு நீங்கள் 10% வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆனால் வருமானமே 7 லட்ச ரூபாய்க்குள்ள தான் இருக்குது அப்படின்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டேக்ஸ் ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்லாப் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம ஒரு இன்வெஸ்டராக நம்ம சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, இல்லை ரியல் எஸ்டேட்லலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன டேக்ஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதில் சில முக்கியமான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் வந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு செல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ன்றது 3 years வரைக்கும் இருந்தது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நீங்கள் 2 வருஷத்துக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி விற்றீங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்ன சேஞ்சஸ்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 15% இருந்தது சில ஃபினான்ஷியல் அசெட்ஸுக்கு. இப்போ வந்து அதை 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% இருந்தது. இதே மாதிரி ஸ்டாக்ஸ் நீங்கள் டைரெக்டாக ஒரு ஷேர் வாங்குறீங்க, டாடா மோட்டர்ஸோட ஷேர் வாங்குறீங்க, HDFC பேங்கோட ஷேர் வாங்குறீங்க, ஷேர் வாங்கிட்டு 1 இயர்க்குள்ளேயே நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய லாபத்துக்கு நம்ம டேக்ஸ் வந்து 15% போன வருஷம் பே பண்ணீங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், ஸ்டாக்ஸில், இல்லை ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்
இந்த 3 விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து டேக்ஸ் வந்து 15% இருந்தது. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டு 1 இயர்க்குள்ளேயே நீங்கள் செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வரக்கூடிய லாபத்துக்கு வந்து நீங்கள் வந்து 15% டேக்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதை வந்து இப்போ 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மற்ற ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஈக்விட்டி இல்லாத டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் வந்து ஸ்லாப் ரேட்டில் இருந்தது. இந்த முதலீடுகள்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ப்ராஃபிட்டுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம்ல சேர்ந்துடும். அப்போ இன்கம்ல சேரும்போது என்னன்னா உங்களுடைய வருமானத்தில் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு 10% டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்கன்னா நீங்கள் 10% டேக்ஸ் பே பண்ணணும். 20% டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்கன்னா 20% பே பண்ணணும். இதே 30% டேக்ஸ் ஸ்லாப்ல இல்லைன்னா நீங்கள் 30% டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ ஸ்லாப் ரேட்ல இருந்தது. அது எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா 20% மாத்திட்டாங்க. அப்போ உங்களுடைய இதுக்கு முன்னாடி 20% நீங்க டேக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்டன் ஜாஸ்தியா இருக்கும். இதே 20% மேல டாக்ஸ் பே பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து மிச்சமாகும். இப்போ வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்க்கு வரலாம். லாங் டேர்ம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல ஈக்விட்டி அல்லாத மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெட்ன்றதுனா கார்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து மல்டி அசெட் ஃபண்ட் அந்த மாதிரி சில டைனாமிக் அசெட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் 65% கீழே ஈக்விட்டி இருந்தது அப்படின்னா அது வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியில் வருவாங்க. அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவையும் ஸ்லாப் ரேட்டில் தான் டேக்ஸ் இருந்தது. இந்த முறையும் ஸ்லாப் ரேட்டில் உங்களுடைய அதோட வருமானம் அது கூட வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோ ப்ராஃபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம்ல ஆட் ஆகும். அப்போ இன்கம்ல ஆட் ஆகும்போது அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. மற்ற எல்லா ஃபினான்ஷியல் அசெட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10% இருந்து 12.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சில இதெல்லாம் ஸ்லாப் ரேட்லேயே இருந்தது, அதையும் 12.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் 10% இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது 10% இருந்தது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அது 10% இருந்தது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 10% டேக்ஸ் இருந்தது. மற்ற ஃபினான்ஷியல் அசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எல்லாம் சில கம்பெனிகள்லாம் இருக்கும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இல்லாமல் மற்ற மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. கோல்டு இடிஎஃப், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ரேட்ல இருந்து அது எல்லாமே 12.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நமக்கு என்ன டாக்ஸ் வரும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டாக்ஸ் இருந்தது. இப்போ வந்து 12.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா போன வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 lakh ப்ராஃபிட்டுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. 1 lakhக்கு மேலே வர ப்ராஃபிட் தான் இந்த 10%. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 1 லட்ச ரூபா லிமிட்டை 1.25 லட்ச ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேக்ஸை வந்து 12.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு 1 இயர் கழிச்சு அதை செல் பண்ணும்போது ஒரு 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்குன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. பேலன்ஸ் 1 lakhக்கு 10% நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். அப்போ எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும்? 10,000 ரூபா நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசைன் படி வந்து பார்த்தீங்கன்னா 1.25 லட்ச ரூபா வரைக்கும் வந்து டேக்ஸ் கிடையாது. அப்போ 2 லட்ச ரூபா ப்ராஃபிட்டுக்கு 1.25 லட்ச ரூபா போச்சுன்னா மீதி 75,000 தான். அந்த 75,000க்கு உங்களுக்கு 12.5% நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். அப்போ ஒரு 9,300 வந்து வரும். ஸோ இப்போ மினிமம் ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா டேக்ஸ் வந்து உங்களுக்கு நமக்கு கம்மி ஆயிருக்கு. இதுவே வந்து லாபம் வந்து ஒரு 5 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா போன டேக்ஸ் ரிஜைன் படி அப் டு 1 lakhக்கு வந்து டேக்ஸ் கிடையாது, ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் கிடையாது. அப்போ 4 லட்ச ரூபாய்க்கு 10% 40,000 ரூபா நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருப்போம். ஸோ இனிமேலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா 1.25 லட்ச ரூபாய்க்கு வந்து டேக்ஸ் கிடையாது. பேலன்ஸ் 3.25 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12.5% நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கன்னா 46,000 ரூபாய் டேக்ஸ் வரும். ஒரு 6,000 ரூபா வந்து டேக்ஸ் வந்து ஜாஸ்தி வரும். இதுவே 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருந்தது அப்படின்னா போன வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 வந்து டேக்ஸ் வந்திருக்கும். இப்போ இதுவே 12.5% டேக்ஸ் அப்ளிகபிள் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1,09,000 ரூபா டேக்ஸ் வரும். ஒரு 19,000 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபண்ட்ஸ் எல்லாம் 1 இயர் ஓல்டாக இருந்துச்சுன்னா அதில் மினிமம் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அதை ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் டேக்ஸ் எல்லாம் அதிகமாகிடுச்சு, அப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வெளியே போயிடலாமா, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு ப்ராஃபிட் இல்லையா அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட் வந்து உங்களுடைய இன்கமில் ஆட் ஆகிறது இல்லை. நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய இன்கமில் ஆட் ஆகும் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ வந்து டேக்ஸ் நம்ம வந்து 30% டேக்ஸ் ப்ராக்கெட்லாம் 30% நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இங்கே வந்து நம்ம 10% தான் பே பண்ணுறோம். இப்போ அதை 12.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 12% நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 12%க்கு டேக்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? 10% சொல்கிறாங்க. ஸோ 10% எவ்வளோ? 1.2%.
அப்போ 1.2% இந்த 12 மைனஸ் பண்ணிங்கன்னா 10.8% வந்து நம்மளுடைய போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னாக கிடச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12.5 அப்படின்னு போகும்போது உங்களுடைய ரிட்டர்ன் வந்து 12% வச்சுக்கோங்களேன். அந்த 12%ல் இப்போ 12.5% நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப்லி வந்துட்டு உங்களுக்கு 1.5% வரும். அப்போ உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10.5%. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா நம்மளுடைய போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் என்ன, நமக்கு ஒரு 12% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா நம்மளுடைய போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து 10.5%. இது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன். இது வந்து 12%க்கான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இது 15% 18% நீங்கள் ஒரு கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நமக்கு போஸ்ட் டேக்ஸ் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு 12%க்கான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இதே ஒரு 15% 17% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சது அப்படின்னா இதே கேல்குலேஷன் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன டேக்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து அதை பற்றி நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒரு இடமோ இல்ல ஒரு வீடோ நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது வாங்கினதை வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க செல் பண்றீங்க 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க செல் பண்றீங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல வரும். 2 இயர்ஸ்க்குள்ள செல் பண்ணீங்கன்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல வரும். அப்போ 2 இயர்ஸ்க்குள்ள செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல என்ன லாபம் கிடைக்குதோ அந்த லாபம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் லாப் படி நீங்க பே பண்ணணும். உங்களுடைய நீங்க ஒரு எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அதை வந்து 20 லட்ச ரூபாய்க்கு நீங்க செல் பண்றீங்க 2 வருஷத்துக்குள்ள அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு உங்களுடைய இன்கம்ல ஆட் ஆயிடும். அப்போ உங்களுடைய வருமானமே 5 லட்சம் அப்படின்னா இந்த 10 லட்சம் ஆட் ஆச்சுன்னா அந்த வருஷத்துடைய உங்களுடைய வருமானம் வந்து 15 lakhs ஆயிடும். அப்போ 15 lakhs ஸ்லாப்ல நீங்க போனீங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் ஸ்லாப் படி நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ரியல் எஸ்டேட்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறது என்னன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டியோ இடத்தையோ நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல வரும். அதுல வந்து எப்படி நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருந்தது அப்படின்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஒன்று இருந்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2001ல நீங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு செல் பண்றீங்க அப்படின்னா அப்போ ப்ராஃபிட் 90 lakhs. அப்போ 90 lakhs நான் வந்து டாக்ஸ் பே பண்ணணுமானா அப்படி பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸேஷன் சார்ட்னு கவர்மெண்ட் வருஷம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த இண்டெக்ஸேஷன் சார்ட் படி இன்னைக்கு அதனுடைய மதிப்பு என்ன நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா விலைவாசி அதிகரிச்சிட்டே இருக்கிறதுனால இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்க ஒரு 2001ல ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா அதனுடைய இந்த வருஷம் மதிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 363. அன்னைக்கு 100 ரூபா இருந்ததுன்னா இன்னைக்கு 363 சார்ட் படி சொல்லுது. அப்போ அன்னைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க, இன்னைக்கு அதனுடைய இண்டெக்ஸேஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 36,30,000 ரூபாய். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கோடியில் இந்த 36,30,000 ரூபாய் மைனஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் வந்து ஒரு 63 லட்ச ரூபாய் இருக்கும். அந்த 63 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து 20% டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு தான் ரூல்ஸ் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை தூக்கிட்டாங்க. அந்த 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் இப்போ செல் பண்ணீங்க அப்படின்னா ப்ராஃபிட் 90 lakhs அப்படின்னா அந்த 90 lakhsக்கு நீங்கள் 12% டாக்ஸ் பே பண்ணால் போதும். ஸோ 20% இருந்த டாக்ஸை 12% குறைச்சிட்டாங்க. இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் இருந்த டாக்ஸ் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இண்டெக்ஸேஷன் போக 63 லட்ச ரூபா இருந்திருக்கும் இந்த எக்ஸாம்பிளில். அந்த 63 லட்ச ரூபாய்க்கு 20% அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 12,74,000 ரூபா நீங்கள் வந்து டாக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க. இப்போ நியூ நார்ம்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ராஃபிட்டுக்கு 90 lakhs ப்ராஃபிட்டுக்கு 12.5 போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 11.25 lakhs வந்து நீங்கள் வந்து டாக்ஸ் பே பண்ணுவீங்க. ஸோ ஒரு 1.5 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ நார்ம்ஸ் மூலமாக டாக்ஸ் வந்து சேவ் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் மாறும். பட் இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs வந்து டாக்ஸ் வந்து மிச்சமாகுது இந்த ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் ஒரு இடத்த வாங்கினாலோ வித்தாலோ. ஸோ அப்போ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் மற்ற விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.